ரொம்ப சூப்பரான டிஷ் வைக்கிறேன். ஸோ பாருங்கள், இதில் வந்து வரமிளகா ஒரு 3 போட்டுக்கிறேன், இது ஃப்ரை பண்ணுறதுக்காக. பெப்பரு சும்மா 1 கிராம் போட்டுங்க. ஜீரகம் ஒரு 1 கிராம் போதும், நான் அதுலேயும் போடுவேன். அப்புறம் கடுகு ஒரு லைட்டாக போதும், ரொம்ப கசக்கும். ஸோ 1 கிராம் அளவில் போட்டுங்க. அப்புறம் சோம்பு போட்டுங்க, சோம்பு 1 கிராம் போட்டுங்க. சூப்பராக இருக்கும். இது இதாகிட்டுருக்கு, நீங்கிட்டுருக்கு. நம்ம லைட்டாக வச்சுனா போதும், ரொம்ப வதக்காத. ஸோ இது மிக்சியில் வச்சாலும் நீங்கள் அடிச்சுக்குவேன், நான் வந்து இடித்து போடுவேன், நல்லாயிருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ வெந்தயம் போட்டு மறந்துட்டேன். ஸோ வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் மீன் குழம்பு வெந்தயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக மாநிலமாக இருந்தால் போதும். சிம்லேயே வச்சு வதக்கணும், ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா அப்புறம் பசுப்பு தனக்கு வந்துடும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம், போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. ஆகட்டும், கொஞ்சம் இதாகட்டும். ஸோ அடுத்தது சட்டியை ஏற்றிக்கலாம். ஸோ இங்கே சூப்பரான சின்னவங்க ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தார். ஸோ வரமிளகா வச்சுருக்கிறேன், 2-3 போட்டுங்க. ஸோ இங்கே புளி வச்சுருக்கிறேன், ஒரு 5 கிராம். 2 தக்காளி வச்சுருக்கிறேன், ஒன்று பேஸ்ட்டாக போடுவேன், இன்னொன்று வந்து அப்படியே இதாக போடுவேன். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 250 இருக்கும், 1/4 கிலோ. ஸோ இந்த மாதிரி போட்டுங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ மசாலா போட்டு இங்கே வச்சுருக்கிறேன், மீன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நல்லா இதாகட்டும். ஸோ இதுதான் இன்றைக்கி மீன் குழம்பு, சூப்பராக மசாலா போட்டு பண்ணி வச்சுருக்கிறேன், வேறு இருக்கும். ஸோ இது ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம், இல்லாட்டி அப்படியே போடலாம். நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறேன், சூப்பராக ஃப்ரை பண்ணி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்னவங்க கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 5 இது அப்படியே முடிச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்போ. ஸோ ரெண்டு சட்டி நல்லா சூடாச்சு, எண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ மஸ்டர்ட் ஆயில் தான் ஊற்றுறோம், கடுகுன்னு அதான் உடம்புக்கு நல்லது. ஸோ ஒரு 15 ml போட்டுங்க. இல்லை இப்போ கடுகு போட்டுக்கிறேன், சும்மா அதிலே கடுகு போட்டுக்கேன் மசாலாவில். ஸோ இது ஒரு 1 கிராம் போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை. ஸோ சோம்பு அதே மாதிரி இதில் 1 கிராம் போட்டுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சோம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் கம்மியாக போடுங்க, ரொம்ப தேவையில்லை, கசப்பு நம்ம வந்துடும். ஏன்னா அதுலேயும் மசாலாலேயும் போடுறேன், மீன் மசாலா. ஸோ வரமிளகா போட்டுக்கலாம், அது போட்டுட்டேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம். இல்லை முன்னாடியே ஜீரகம் போட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும், கருகிடும். ஜீரகம் போட்டுக்கலாம், அது ஒரு 1 கிராம் போட்டுக்கலாம், 2 கிராம் போட்டுக்கலாம், 3 கிராம் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒரு 5 கிராம் 5 ml போட்டுங்க. கொஞ்சம் மாநிலமாக ஆகட்டும். வெங்காயம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுங்க, இந்த வெளில தீர்ந்துச்சு, கருவேப்பிலை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் மீன் பொரிக்க போகிறேன், எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மீனை போட்டுறாங்க. ஸோ அப்படியே உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இப்போ அந்த ஃப்ரை பண்ண முடியுங்களா, ஃப்ரை பண்ணல. ஸோ அதை இடிச்சுக்கிறேன், இப்படி இடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க, இடிச்சு போட்டிங்கன்னா ஒரு நாள் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மீனை பொரிச்சுக்கலாம், இடிச்சுது. நல்லா பொரிச்சுட்டு நல்லா பொரிஞ்சிட்டு இதில் தக்காளி போட்டுக்கலாம், ஒரு தக்காளி போட்டுங்க.
தக்காளி பேஸ்ட்டு போடுவேன். அது இடிச்சு தான் போடுவேன். பேஸ்ட்டு மாதிரி கிளாஸ் பேஸ்ட்டு நல்லா இருக்கும் பேஸ்ட்டாக. இதோட இப்போ அந்த மீன் மசாலா அது போட்டுக்கிறேன். எல்லாமே சேர்த்து ஒரு 5 கிராம் வரும். இந்த மாதிரி இடிச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் போட்டாலும் டேஸ்ட் இருக்கும். சென்னையில் இப்போ நம்ம இதில் இப்போ இந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் டொமேட்டோ பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு எப்பயுமே டொமேட்டோ பேஸ்ட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது நல்லா பழுத்தா பழமாக போடணும். நம்ம இதில் ஒரு 2 கிராம் மஞ்சள் போட்டுங்க. ஏற்கனவே வர மிளகாலாம் போட்டுருக்கேன் பேஸ்ட் பண்ணி. ஒரு 3 கிராம் போட்டுங்க, காரமாக இருக்கும். மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் புளி போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டில் போடணும். பேஸ்ட்டு போடணும். நம்ம இப்போ புளியை போட்டுடலாம். தேங்காய் போடணும். தேங்காய் வந்து பாருங்கள், அந்த ரெட் கலரில் கொடுக்குறது காரணம் வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு. அந்த டொமேட்டோ வந்து நல்லா பழுத்த பழமாக போடணும். தீர்க்க பழம்லாம் போடக்கூடாது. சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இதாகுது, கொதிக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி மீனை இறக்கிறது தான். தேங்காய் பால் போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஒரு 2 கிராம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. ரெடி. ரொம்ப ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எத்தனை தான் மீனை போட்டுறோம் தான். ஸோ கொதி வரட்டும். மீனை இறக்கிறோம் தான். ஸோ நம்ம மீனை நல்லா பொரிச்சிட்டேன். அப்படியே இறக்கிறேன். நல்லா சூடாகிடுச்சு. ஸ்லோ பண்ணிக்கிறேன். மீன் பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மீனை பொரிச்சாச்சு. சாப்பிடுறது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஜோன்பா ரெடி ஆகிடுச்சு. குழம்பு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அப்படிலாம் ரெடி. இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பரான ஒரு பிடி பிடிக்கலாம். சூப்பராக. ஸோ ஒயிட் ரைஸு, மொத்த சாவல்னு சொல்லுவாங்க, மொத்த அரிசி நல்லா சூப்பராக நல்லா வந்துருக்கு. குழஞ்சி சாப்பிட்டிங்கன்னா மீன் குழம்புல சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது மீன் வறுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் செய்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு அவுட் புட் காமிங்க, சொல்லுங்கள் நண்பா. ஸோ அது சின்ன வெங்காயம் ஊர்லேருந்து கொண்டு வந்து, இங்கெல்லாம் 10 ரியாலு, சும்மா ஒரு 250 கிராம். ஸோ மீன் பொரிச்சாச்சு. குழம்பு பாருங்கள் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்கும்பா. நல்லா புளிப்புலாம் இறங்கி மசாலாவும் செம்மையாக இருக்குது. அந்த மீன் மசாலா போட்டால் மீனும் சூப்பராக இருக்குது. அயில மீன் அதுவும் சின்ன வெங்காயம்லாம் சூப்பராக இருக்கும்பா. வேறு ஏதாவது இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களோட உதவினால் நான் 500 ரீச் ஆகிட்டேன். இறைவனாலும்
20 நடத்தினாலும். ஸோ அதே மாதிரி எனக்கு இன்னொரு 500 ரீச் ஆனால் ப்ரொமோட் ஆயிடுவேன். ஸோ 20 நாட்டுறதுனால இன்ஷா அல்லாஹ். ஸோ அதே மாதிரி எனக்கு வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டுட்டு அப்படி பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.